குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 5 to 10 மினிட்ஸ் மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தாராளமாக, கவனமாக, ஆழமாக கேட்க வேண்டும், இல்லாட்டி இது புரியாது. அது எப்படி சொன்னாலும் புரியாது. சில பேர் சொன்னாங்க, இங்கே வந்து நீங்கள் டைட்டில் போடணுன்னு. டைட்டில் போட்டுட்டு தான் இந்த மெசேஜ் அனுப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி கூட ரொம்ப கிளியராக டைட்டில் போட்டிருக்கோம், சிஸ்டமேட்டிக் லைஃப் போகணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை வந்து கவனமாக கேட்டால் புரியும். கவனமாக கேட்கலன்னு தான் எல்லா கிளாரிஃபிகேஷன் கேட்பீங்க. கவனமாக கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது ஆனால் இது தெளிவாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து உலகத்தில் அந்த இவ்வளோ வருஷம் அப்படியே ஊறி போயிருக்கோம். இப்போது நிறைய பேர் ஊறி போனவங்க தான் கேட்குறீங்க. அதனால தான் இது வித்தியாசமான, இந்த உலகத்தை விட ஒரு வித்தியாசமான உயரத்தில் இருக்கிற விஷயம். அதனால் இது கேட்குறதுக்கு கிளியாரிட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன், கேட்குறது 5 நிமிஷம் 7 நிமிஷம் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தான் புரியும். இல்லாட்டி இவ்வளோ தானே, சின்ன மெசேஜ் தானே கேட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது. அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க. கவனமாக கேட்குறது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்காக தான் கவனமாக கேட்க சொல்கிறோம். நம்ம எதெல்லாமோ கவனமாக கேட்குறோம்ல, சினிமா பாட்டு கேட்குறோம், அரசியல்வாதியை கேட்குறோம். அதெல்லாம் அரசியல்வாதி எல்லாம் லீடராக வராங்க. அரசியல்வாதி எல்லாம் நாடே நான் பார்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு அரசியல்வாதிங்க வராங்க. சினிமா ஆக்டருங்க வராங்க. ஏன் அப்படின்னா இவங்க மூளையை அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஜனங்க மூளையை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அதனால் கெட்ட சக்தி என்ன பண்ணுது, அதனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த விஷயமும் சொல்ல விடாமல் சும்மா ஒரு ஷோ காமிச்ச உடனே அவர் பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. என்ன பேசிக்கு, என்ன கற்றுக்கிட்டு வந்தாங்க? கடவுளை பற்றி பேசுகிறாங்களா? பலமாக தெரியுமா? வாழ்க்கையை பற்றி தெரியுமா? சிஸ்டம் பற்றி தெரியுமா? வாழ்க்கையோட சிஸ்டம் பற்றி தெரியுமா? எல்லாம் புரிய வைக்கிறாங்களா? எதுவும் இல்லை. அதுதான் ஓடுறவங்களும் போகிறவங்களும் எல்லாமே அதே கேஸ் தான். அதனால் எல்லாம் உட்காந்து, அதாவது இந்த இந்தியா நாடு பாருங்கள் எப்படி குட்டிச்சவராயிடுச்சின்னு தெரியும். சிஸ்டமேட்டிக்கே தெரியாது, சிஸ்டமேட்டிக் லைஃப்ன்றதே தெரியாது. அதனால தான் இவங்க நிறைய பணத்தை சினிமாவுக்கு செலவு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பணத்தை சினிமாவுக்கு செலவு பண்ணுவாங்க. முதல் ஷோக்கு உள்ளே போடுமா, அது 1000 ரூபாய்னாலும் கொடுப்பானா. அப்போ எவ்வளோ பெரிய மூளை பாருங்கள், மூளை எவ்வளோ பெருசு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி மூளை செலவு ஆகிட்டா இது ஒன்றும் புரியாது. கவனமாக ஆழமாக கேட்டிங்கன்னா தான் புரியும். ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குது வெளியில். பாருங்கள், அதே உதாரணம் பாருங்கள். ஒரு ஆள், ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஆக்டரு, அவன் வந்து நான் உங்களை ஆள போகிறேன்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ ஜனங்க இந்த உலகத்தில் அதுவும் சாதாரண கம்மியாக இருக்கிறாங்க. அவ்வளோ 90% 95% போயிட்டாங்க போல இருக்குது. அப்படி விழுந்து கிடக்குறாங்க. அதில் கொஞ்சம் பேரை எழுப்புகிறோம், இல்லை கடவுள் விஷயத்தை பேசுகிறோம். நான் அதனால தான் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறேன். அப்போது சிஸ்டமேட்டிக் லைஃப் தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. கடவுள் எதிர்பார்க்குறது சிஸ்டமேட்டிக் லைஃப். அவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது கூட ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தான் க்ரியேட் பண்ணார். ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணார். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தான் கொண்டு போயிட்டு வருகிறார். ஆனால் இந்த கேயோஸ் இங்கே கொண்டு வந்தது, இந்த பூமியெல்லாம் இந்த மாதிரி ஆனது, நாசமானது எல்லாமே தவிட்டு பொடி ஆகிட்டு இருக்கிறது. எதனால தான் கெட்ட சக்தி என்ன பண்ணிட்டா, நடுவில் ஏறி ஜனங்களோட தலையை குழப்பி பொல்யூஷனும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த உலகத்தோட சிஸ்டத்தையே குளறுபடி பண்ணிகிட்ருக்கான். திருப்பி அவர் சிஸ்டமேட்டிக் ஆக்க போகிறார். பாருங்கள், திருப்பி ஒரு 1000 years அழகாக சிஸ்டமேட்டிக் ஆக்கி நடத்தி காட்ட போகிறார். 1000 வருஷம் நடத்தி காட்டுவார். இப்படி தாண்டா இருந்திருக்கணும். அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு தலையில் அறிவு வரும். அப்போது கடவுள் சிஸ்டமேட்டிக்காக இந்த உலகத்தை கொண்டு வந்தோடனே இவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அவர் சிஸ்டமேட்டிக்காக தான் நடத்த விரும்புகிறார், சிஸ்டமேட்டிக்காக தான் முடிக்க பார்க்குறாரு. இப்போ சிஸ்டமேட்டிக்காக தான் கொண்டு போயிடுறாரு. எண்டுக்கு கூட ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்குறது நம்ம ஆளுங்க விருப்பம் கிடையாது. எப்படி என்ன நடக்குது, இப்போது உலகத்தில் என்ன நடக்குது, அதில் கடவுள் எந்த விதத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, எவ்வளோ தூரம் அவர் பார்த்துட்ருக்கிறாரு, எவ்வளோ தூரம் நடக்குது, எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு சினிமா ஆக்டருங்க பேசுகிறது ரொம்ப பிடிக்கும்.
அவங்க சொல்கிற டயலாக்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சிஸ்டமேட்டிக் கடவுள் என்ன சிஸ்டமேட்டிக் அவங்கள வாழ சொன்னாரோ அந்த சிஸ்டத்துக்குள்ளே வர பாருங்க. வர்றது எப்போ? கடவுளை தெரிஞ்சாதான். கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை ரொம்ப தெளிவாக தெரியும் போது தான் நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே வருவீங்க. இந்த சிஸ்டமேட்டிக்காக வராதது தான் எக்கச்சக்கமான கடன், எக்கச்சக்கமான வியாதி. ஆமாம், அவரோட சிஸ்டத்துக்கு வந்துட்டா எல்லாம் வராது. கடன் நீங்கள் நினச்சி பாருங்கள், பண கஷ்டம்லாம் எப்படி வந்ததுன்னு. எக்கச்சக்கமான பண கஷ்டம். அதில் பாருங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருப்பான். சொத்தெல்லாம் பிச்சைக்காரன மாதிரி போய் லோன் வாங்குவான். அந்த ஆளுக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்றா அழகாக ஒரு வீடை கட்டிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக வாழலாம். வாழ மாட்டான். அது அப்படியே அந்த தனம்லாம் அப்படியே கிடக்கும். ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே கிடக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, என் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்குன்னு சொல்லிட்டு வச்சுருவான். அவங்க செய்வாங்க. அவங்க சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்தால் அவங்க நல்லா போகிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறத விட கடவுளை சொல்லிக் கொடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடவுளை சொல்லிக் கொடுங்க. பணத்தை சேர்த்து வச்சிங்கன்னா புஷ்ஷன்னு காணாமல் போயிடும். ஆனால் கடவுளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அவங்க வாழ்க்கையில் வரும்போது செழிப்பாக வாழ்வார்கள். அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளும் அதை கற்றுக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஏதோ வாழ்ந்து அப்புறம் அப்படியே பணத்தை கொட்டி ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே பிச்சைக்காரனாகவே வாங்குறது. அப்புறம் ஒரு இடம் வாங்குறது, ஒரு இடம் வீடு கட்டுறது, எது பண்ணுறதா இருந்தாலும் உடனே லோன் தான். உடனே என்ன பண்ணுறது இல்லையே. இதில் தான் எக்கச்சக்கமான இடம் இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டு தொலைங்களேன், நல்லா வாழுங்களேன். அந்த திங்கிங் வரல பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? கெட்ட சக்தி அவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சுருக்கிறான். உங்கள் சிஸ்டத்தையே நாசம் பண்ணி வச்சுருக்கிறான். அதனால தான் நிறைய பேர் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் ஆகி கிடக்குறாங்க. இதுக்கெல்லாம் வழி ஒன்று தான், கடவுளோடைய சிஸ்டத்துக்கு வாங்க. அதனால் கடவுள் நல்லா கற்றுக்க தொடங்குங்க, படிக்க தொடங்குங்க. குற்றம் சொல்லிவிட்டு சும்மா அவர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு சொல்லாமல் இதை கற்றுக்கிட்டால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கற்றுக்க பாருங்கள். கற்றுக் கொடுக்கறதுக்கே எவனுமே இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் எதிரில் இதை விட்டு வெளியே போனால் சினிமா ஆக்டர் தான் நிற்கிறான் ரெடியாக உங்களை வாழ்க்கை கற்றுக் கொடுக்குறது. அந்த வாழ்க்கை தான் வேணுமா உங்களுக்கு? அதனால் தயவுசெய்து கடவுளுடைய சிஸ்டத்துக்குள்ளே வாங்க. கடவுள் சிஸ்டமேட்டிக்காக இந்த உலகத்தை நடத்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையும் சிஸ்டமேட்டிக்காக நடத்துறதுக்கான எபிலிட்டி கடவுளுக்கு இருக்குது. அவருக்கு சப்மிட் பண்ணுங்கள், சரண்டர் பண்ணுங்கள், சிஸ்டமேட்டிக்காக வாழ பாருங்கள். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.